Welcome to Shanmugam IAS Academy. This is the daily current affairs quiz for the date 27 May 2021. Let's go into the analysis. The first question for the day is, which of the following is not a part of criteria laid down by RBI for NPA? Here the NPA denotes non-performing assets. So the first option is, interest on loan remains overdue for a period of 90 days அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. எஸ், திஸ் ஆப்ஷன் இஸ் ரைட். ஸோ இங்கே என்பிஏனா என்ன அப்படின்னு ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். ஒரு லோன் வந்து வாங்குகிறோம் அப்படின்னா, ஒரு பாரோவர் லோன் வாங்குறாங்க பேங்க்கிட்ட இருந்து அப்படின்னா, ஸோ அதை திருப்பியும் வந்து அவங்க ரீபே பண்ண முடியல அப்படின்னா, எய்தர் அது பிரின்சிபல் அமௌண்ட்டாகவும் இருக்கலாம், இல்லை இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டாகவும் இருக்கலாம். ஸோ அப்போ அது ஃபியூ டேஸ் கழித்து நான் பர்ஃபார்மிங் அசட்டாக மாறிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கான டெஃபினிஷன்ஸ் தான் வந்து இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் எது வந்து ஆர்பிஐ சொன்ன டெஃபினிஷன் இல்லை அப்படிங்கிறது கேட்டிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வந்து ரைட். ஸோ 90 டேஸுக்கு மேலே அது ஓவர் டியூ ஆயிடுச்சுன்னா, இன்ட்ரெஸ்ட் வந்து அந்த லோனில் பே பண்ணல அப்படின்னா, அப்போ வந்து அது என்பிஏ ஆயிரும்னு சொல்லியிருக்காங்க. கரெக்ட். செகண்ட் ஆப்ஷன் இஸ், இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன் taken for a long duration agricultural crop remains unpaid for one crop season. ஸோ இந்த ஆப்ஷனும் ரைட். ஸோ இப்போ அக்ரிகல்ச்சரல் லோன்ஸ் வந்து லாங் டியூரேஷன் க்ராப்புக்கு வந்து நம்ம வாங்கணும் அப்படின்னா, ஸோ அதை வந்து ஒரு க்ராப் சீசனுக்கு வந்து நம்ம திருப்பியும் ரீபே பண்ணவே இல்லை அப்படின்னா அதையும் வந்து என்பிஏன்னு சொல்லியிருக்காங்க. இதே அடுத்த ஸ்டேட்மெண்ட் பாருங்கள். இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன் taken for a short duration agricultural crop remains unpaid for 2 crop seasons அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 2 crop seasonsக்கு ஷார்ட் டியூரேஷன் அக்ரிகல்ச்சரல் க்ராப் லோன் வாங்கியிருந்தா அதை பே பண்ண முடியல அப்படின்னா 2 crop seasonsக்கு அதையும் வந்து என்பிஏன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஆப்ஷனும் வந்து கரெக்டான ஆப்ஷன். லாஸ்ட் ஆப்ஷன், இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன் டேக்கன் டு பர்ச்சேஸ் பர்சனல் அசட் ரிமைன்ஸ் ஓவர்டியூ ஃபார் 60 டேஸ் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஆப்ஷன் வந்து தப்பு. பிகாஸ் நான் ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்லேயே சொல்லிட்டேன், 90 டேஸ் வந்து பே பண்ணல அப்படின்னா அது வந்து ஓவர்டியூன்னு சொல்லுவாங்க, ஒரு என்பிஏன்னு சொல்லுவாங்க. ஸோ இது 60 டேஸ்ன்னு சொல்லியிருக்கிறது இட்ஸ் அ ராங் ஸ்டேட்மெண்ட். ஸோ தி ஆப்ஷன் இஸ் டி. ஏன்னா அங்கே ராங் ஆப்ஷன் தான் கேட்டிருக்காங்க. Let's go into the next. So the explanation பார்த்தீங்கன்னா, non-performing asset is a loan or advance for which the principal or interest remains overdue for a period of 90 days. So இந்த NPA வந்து 3 types வந்து classify பண்ணுறாங்க. One is the substandard asset. So substandard assetsனா எப்போ சொல்லுவாங்க அந்த என்பிஏவை அப்படின்னா, less than or equal to 12 months principal or interest ரேட்டை பே பண்ணல அந்த லோனுக்கு அப்படின்னா அப்போ வந்து அது substandard asset அப்படின்னு சொல்லுவாங்க. செகண்ட் ஒன் இஸ் த doubtful asset. ஸோ doubtful assetனா என்னென்னா, 12 monthsக்கு மேலே இன்ட்ரெஸ்ட் ஆர் பிரின்சிபல் அமௌண்ட் பே பண்ணலை அப்படின்னா அது டவுட்ஃபுல் அசட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. லாஸ் அசட்ஸ் அப்படின்னா அது கம்ப்ளீட்டாக வந்து ரெக்கவரே பண்ண முடியாது அப்படின்னு வந்து பேங்க் டிசைட் பண்ணிடுவாங்க. ஸோ நோ லாங்கர் அதை வந்து திருப்பி பே பண்ணவே மாட்டாங்க, பேங்க் டிசைட் பண்ணிடுறதா வந்து லாஸ் அசட்ஸ். ஸோ அந்த பேங்க் அந்த பர்டிகுலர் பர்சனுக்கு கொடுத்துருக்க அமௌண்ட் வந்து பேங்க்குக்கு லாஸ் தான். ஸோ அதை தான் வந்து லாஸ் அசட் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் என்பிஏ. லெட்ஸ் கோ இன் டு த நெக்ஸ்ட் கொஸ்டின். ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் பார்த்தீங்கன்னா, கரன்சி ஸ்வாப் அக்ரிமெண்ட் ரீசெண்டாக வந்து டாக்கா அண்ட் ஸ்ரீலங்கா ரெண்டு பேரும் தே ஹேட் மேட் அ கரன்சி ஸ்வாப் அக்ரிமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால தான் இந்த பர்டிகுலர் கரண்ட் அஃபேர் வந்து நான் கொடுத்துருக்கேன். ஸோ த ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் இஸ், அ கரன்சி ஸ்வாப் பிட்வீன் த 2 countries இஸ் அன் அக்ரிமெண்ட் ஆர் கான்ட்ராக்ட் டு எக்ஸ்சேஞ்ச் கரன்சிஸ் வித் அ ப்ரீடிட்டர்மைன்ட் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ். எஸ், திஸ் ஸ்டேட்மெண்ட் இஸ் ரைட். ஸோ இப்போ இந்தியா அண்ட் ஜப்பான் வந்து கரன்சி ஸ்வாப் அக்ரிமெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னா, ஸோ ரெண்டு பேரும் வந்து இந்தியா வந்து ஒரு பர்டிகுலர் லோன் அமௌண்ட் $1 billion வச்சுக்கலாம். ஸோ அது வந்து இந்தியன் ருப்பியில் வந்து ஜப்பானுக்கு தருவாங்க. ஸோ ஜப்பான் வந்து சேம் அவங்களோட டாலர்ஸில் அவர் அவங்களோட அது என்னன்னு சொல்லுவாங்க. ஸோ அவங்களோட ருப்பியில் இந்தியாவுக்கு வந்து அந்த அமௌண்ட் வந்து எவ்வளவோ அப்படி அது வந்து இந்தியாவுக்கு தருவாங்க. ஸோ இதை தான் வந்து கரன்சி ஸ்வாப் அக்ரிமெண்ட்னு சொல்கிறாங்க. அண்ட் ஃபியூ டேஸ் கழிச்சு அதை திருப்பியும் வந்து சேம் ரேட்டாக எந்த ரேட்டுக்கு வாங்குறாங்களோ அதே ரேட்டுக்கு திருப்பியும் வந்து 2 countries வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்குவாங்க. ஸோ அதை தான் வந்து கரன்சி ஸ்வாப் அக்ரிமெண்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. செகண்ட் இஸ், central banks and governments engage in currency swap with foreign counterparts. எதுக்காக அதை பண்ணுறாங்க அப்படின்னா, டு மீட் ஷார்ட் டேர்ம் ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் லிக்விடிட்டி ரெக்குவயர்மெண்ட்ஸ் ஆர் டு என்ஷூர் அடிக்குவேட் ஃபாரின் கரன்சி டு அவாய்ட் பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட் கிரைசிஸ் டில் லாங்கர் அரேஞ்ச்மெண்ட்ஸ் கேன் பி மேட். ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட்டும் கரெக்ட். எதுக்காக இந்த மாதிரி கரன்சி ஸ்வாப் அக்ரிமெண்ட் வந்து பண்ணுறாங்க அப்படின்னா, ஷார்ட் டேர்ம் லிக்விடிட்டி ரெக்குவயர்மெண்ட்ஸ் வந்து மீட் பண்ணுறதுக்காக, அதுக்கப்புறம் பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட் ப்ராப்ளம் இருந்ததுன்னா அதையும் வந்து மீட் பண்ணுறதுக்காக தான் வந்து கரன்சி ஸ்வாப் அக்ரிமெண்ட் வந்து பண்ணுறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் கேட்டிருக்கிறது கரெக்ட் ஆப்ஷன். ஸோ தி ஆப்ஷன் இஸ் சி,
both 1 and 2. Let's go into the next question. So in the question வந்து it's about the GST council. So இது again ஏன் இந்த நியூஸ் இந்த என்ன நியூஸ் வந்திருக்கு அப்படின்னா லைக் அந்த ஆக்சிஜன் கோவிட் ரிலேட்டட் மெடிக்கல் எக்யூப்மெண்ட்ஸாக இருக்கலாம், இல்லை வேசன்ஸாக இருக்கலாம், இல்லை கோவிட் ரிலேட்டட் எந்த ஒரு ரிலீஃப் பேக்கேஜும் வந்து இம்போர்ட் பண்ணோம் அப்படின்னா அதுக்கு வந்து ஜிஎஸ்டி கிடையாது அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க. பட் ஸ்டில் அதில் சில ப்ராப்ளம்ஸ் வந்து இருந்தது, அது ப்ராப்பராக இல்லை, ஸ்டில் வந்து இன்டகிரேட்டட் ஜிஎஸ்டி அப்ளை பண்ணிட்டு தான் இருக்காங்க அப்படிங்கிற ஒரு ப்ராப்ளம் வந்து வந்தது. ஸோ அதனால தான் வந்து இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து நான் கொஸ்டின் வந்து கரண்ட் அஃபேர்ஸில் கொடுத்துருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் பார்க்கலாம். இட் இஸ் அ ஸ்டாச்சுட்டரி பாடி ஃபார் மேக்கிங் recommendations to the union and state government on issues related to goods and services tax. So second part of the statement வந்து correct. So that is it will make recommendations the union and state government related to GST. But அது வந்து statutory body அப்படின்னா no, it is not a statutory body, it is a constitutional body. So option 1 is wrong. So option 1 தப்புனா A option eliminate பண்ணிடலாம் and D option eliminate பண்ணிடலாம். So மீதி இருக்கிறது பார்த்தீங்கன்னா B and C தான். ஸோ B and C ரெண்டுலேயுமே செகண்ட் ஆப்ஷன் வந்து இருக்குது. ஸோ செகண்ட் ஆப்ஷன் நம்ம பார்க்காமே வந்து கரெக்ட் அப்படின்னு சொல்லிடலாம். ஸோ அதில் என்ன கொடுத்துருக்காங்க, ஜிஎஸ்டி கவுன்சில் இஸ் சேர்ட் பை யூனியன் ஃபினான்ஸ் மினிஸ்டர்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இட் இஸ் கரெக்ட். ஸோ தேர்ட் ஆப்ஷன் பார்த்தோன்னா இட் இஸ் கன்சிடர்ட் ஆஸ் அ நான் ஃபெடரல் பாடி அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. நோ, திஸ் ஆப்ஷன் இஸ் ராங். இட் இஸ் அ ஃபெடரல் பாடி பிகாஸ் ஜிஎஸ்டி கவுன்சிலில் பார்த்தீங்கன்னா போத் சென்ட்ரல் அண்ட் ஸ்டேட் மெம்பர்ஸ் வந்து இருப்பாங்க. ஸோ அந்த ஆப்ஷன் வந்து தப்பு. ஸோ தி ஆப்ஷன் இஸ் C, 2 only. செகண்ட் ஸ்டேட்மெண்ட் மட்டும்தான் கரெக்ட். சின்ஸ் தேர்ட் ஆப்ஷனில் வந்து அது வந்து ஃபெட்ரல் பாடி. ஸோ இந்த எக்ஸ்பிளனேஷன் பார்த்தோன்னா இட் இஸ் அ கான்ஸ்டிடியூஷனல் பாடி. ஆர்டிகல் 279A கீழே கொடுத்துருக்காங்க ஃபார் மேக்கிங் ரெக்கமெண்டேஷன்ஸ் டு தி யூனியன் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் ஆன் இஷ்யூஸ் ரிலேட்டட் டு ஜிஎஸ்டி. The GST Council is chaired by Union Finance Minister and other members are Union State Minister for Revenue or Finance and ministers in charge of finance or taxation of all the states. It is considered as a federal body where both the center and the states gets due representation. So the fourth question is Dominesia recently found in news is in. அந்த டொமினேஷியா அப்படிங்கிற ஒரு பிளேஸ் இருக்குது. ஸோ ஒரு கண்ட்ரி. ஸோ அது வந்து எங்கே இருக்குது, எந்த ஐலாண்டில் இருக்குது அப்படின்னு கேட்டிருக்கேன். கேலபகோஸ் ஐலாண்ட், கரீபியன் ஐலாண்ட், குக் ஐலாண்ட் அண்ட் டல்மாஷியன் ஐலாண்ட். ஸோ கேலபகோஸ் ஐலாண்ட் பார்த்தீங்கன்னா இட்ஸ் நியர் த ஈக்வேடார் அங்கே இருக்குது. ஸோ இந்த டொமினேஷியா அப்படிங்கிறது அங்கே கிடையாது. ஸோ அண்ட் செகண்ட் ஆப்ஷன் வந்து கரீபியன் ஐலாண்டுன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ மெக்சிகோ பக்கத்தில் இருக்கிற ரீஜன் அந்த ஆர் சவுத் அமெரிக்காவுக்கு மேலே இருக்க ரீஜனை தான் கரீபியன் ஐலாண்ட் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அண்ட் குக் ஐலாண்டுங்கிறது இந்தியாவுக்கு கீழே இருக்க ஒரு ஐலாண்ட். அண்ட் டல்மாஷியன் ஐலாண்ட் வந்து எங்கே இருக்குன்னா குரோஷியா அதுக்கு கீழே இருக்கிற பகுதி தான் வந்து டல்மாஷியன் ஐலாண்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ மேப்பில் நீங்கள் ரெஃபர் பண்ணிங்கன்னா தெரியும். ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து B. So there is a fugitive offender. He escaped to Dominesia. From South Africa. South Africaலேருந்து he escaped to Dominesia அப்படிங்கிற ரீசெண்டாக ஒரு நியூஸ் வந்துருந்தது. ஸோ அதனால தான் வந்து இந்த ஒரு பர்டிகுலர் ஸ்டேட்மெண்ட் வந்து எடுத்திருக்கேன். அண்ட் டொமினேஷியா வந்து எங்கே இருக்குது அப்படின்னா கரீபியன் ஐலாண்டில் வந்து இருக்குது. ஸோ விச் ஆஃப் த ஃபாலோயிங் கண்ட்ரி இஸ் நாட் அ மெம்பர் ஆஃப் குவாட் குரூப்பிங் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ there is some நியூஸ் டுடே லைக் சைனா வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா லைக் நாங்கள் இந்தியாவுக்கு எல்லாம் சப்போர்ட்டும் பண்ணிட்டு தான் இருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் ஸ்டில் வந்து டெமோக்ராட்டிக் கண்ட்ரீஸ் எஸ்பெஷலி இந்த குவாட் குரூப்பிங்ஸ்லாம் சேர்ந்து தே ஆர் டார்கெட்டிங் த சைனா அப்படிங்கிற மாதிரி வந்து அவங்களோட ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருந்தாங்க. ஸோ தட்ஸ் வை ஐ கேம் அப் வித் திஸ் கொஸ்டின். ஸோ குவாட் குரூப்பிங்கில் வந்து யார் மெம்பர் கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஆப்ஷன் இஸ் A ஆஸ்திரேலியா, B சைனா, C USA and D இந்தியா. ஸோ தி கரெக்ட் ஆப்ஷன் இஸ் B சைனா. So China is not a member of Quad grouping. So Quad la member யார்னா ஆஸ்திரேலியா, USA, China and India and Japan. Australia, USA, India and Japan. These are the 4 countries member of the Quad. So next question. So which of the below option is correct about the National Green Tribunal அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க. Because there is some illegal constructions which is happening around the Meghataudu reservoir. So அதனால National Green Tribunal அதை பற்றி நான் இந்த கொஸ்டினில் கொண்டு வந்திருக்கேன். ஸோ த ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் இஸ் த ட்ரிபியூனல் ஷுட் பி பவுண்ட் பை த ப்ரொசீஜர் லே டவுன் அண்டர் த கோட் ஆஃப் சிவில் ப்ரொசீஜர் 1908 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. செகண்ட் ஸ்டேட்மெண்ட் த ட்ரிபியூனல் இஸ் மேண்டேட்டட் டு மேக் அன் என்டிவர் ஃபார் டிஸ்போசல் ஆஃப் அப்ளிகேஷன்ஸ் ஆர் அப்பீல்ஸ் ஃபைனலி வித்தின் 6 months of filing the same. Third statement, there should be a minimum of 10
and a maximum of 20 full-time judicial as well as the expert members in the NGT அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் எந்தெந்த ஆப்ஷன்ஸ்லாம் வந்து கரெக்டான ஆப்ஷன்ஸ் அப்படின்னு வந்து பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த NGT என்ன ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணுறாங்கன்னா கோட் ஆஃப் சிவில் ப்ரொசீஜர்னு சொல்லியிருக்காங்க. ஸோ திஸ் ஆப்ஷன் இஸ் ரைட். ஸோ NGT கிரீன் ட்ரிபியூனலுக்கும் சிவில் ப்ரொசீஜர் கோடுக்கும் என்ன ரிலேஷன் இருக்குது? டெஃபினட்டாக அந்த ஸ்டேட்மெண்ட் வந்து தப்பாக தான் இருக்கும். ஸோ சிவில் ப்ரொசீஜர் இட் இஸ் ரிலேட்டட் டு மேரேஜ், டைவர்ஸ், அந்த மாதிரி ப்ராப்பர்ட்டி டிஸ்பியூட்ஸ், ஸோ அந்த மாதிரிக்கு தான் வந்து கோட் ஆஃப் சிவில் ப்ரொசீஜர் அதெல்லாம் ஃபாலோ பண்ணுவாங்க. ஸோ NGT வந்து ஃபாலோஸ் த பிரின்சிபல்ஸ் ஆஃப் நேச்சுரல் ஜஸ்டிஸ், அதுதான் வந்து ரைட்டான ஆப்ஷன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வந்து தப்பு. ஸோ வி கேன் எலிமினேட் பி அண்ட் வி கேன் எலிமினேட் டி. ஸோ ஏ அண்ட் சியில் பார்த்தீங்கன்னா தேர்ட் ஆப்ஷன் வந்து இருக்குது. ஸோ தேர்ட் ஆப்ஷன் வந்து கண்டிப்பாக கரெக்ட், நம்ம பார்க்காமே கரெக்டுன்னு சொல்லிடலாம். அண்ட் செகண்ட் ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா த ட்ரிபியூனல் இஸ் மேண்டேட்டட் டு மேக் அன் endeavor ஃபார் டிஸ்போசல் ஆஃப் அப்ளிகேஷன்ஸ் ஆர் அப்பீல்ஸ் ஃபைனலி within 6 months of filing of the same. ஸோ within 6 monthsக்குள்ளே ஒரு கேஸ் ஃபைல் பண்ணால் அதை வந்து டிஸ்போஸ் பண்ணிடணும் NGT அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த ஸ்டேட்மெண்ட் வந்து ரைட். ஸோ தி ஆப்ஷன் இஸ் சி, only 2 and 3. Let's go into the next question. So this is the last question for the day. So the question is, consider the following statements about the National Company Law Tribunal. The option A is, it is a judicial body. Option B is, it acts as an appellate tribunal for orders passed under the Insolvency and Bankruptcy Code. NCLT order is final and there is no further appeal அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ த ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா இது வந்து ஜுடிஷியல் பாடி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஜுடிஷியல் பாடினா எதா இருக்கும் அப்படின்னா கோர்ட்ஸ் மட்டும்தான் ஜுடிஷியல் பாடி ஆக்ட் ஆக முடியும். ட்ரிபியூனல்ஸ் எல்லாம் மோஸ்ட்லி வந்து என்னவா இருக்கும்னா குவாசி ஜுடிஷியல் பாடிஸ். ஸோ கம்ப்ளீட்டாக அது வந்து ஜுடிஷியல் ஹை கோர்ட் அண்ட் சுப்ரீம் கோர்ட் மாதிரி அது ஆக்ட் ஆகாது. ட்ரிபியூனல்ஸ் எல்லாம் ஒரு குவாசி ஜுடிஷியல் பாடி, ஒரு பார்ஷியல் ஜுடிஷியல் பாடியாக தான் வந்து ஆக்ட் ஆகும் ட்ரிபியூனல்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வந்து தப்பு, சின்ஸ் இட் இஸ் அ குவாசி ஜுடிஷியல் பாடி. And first option eliminate பண்ணிட்டா we can eliminate A, B and C. So டேரெக்டாக நம்ம எந்த ஸ்டேட்மெண்ட்டும் படிக்காமல் we can arrive at the answer which is the option D. So second option பார்த்தோன்னா it is an appellate tribunal for orders passed under Insolvency and Bankruptcy Code, IBC. Yes, this option is right. And third statement பார்த்தீங்கன்னா NCLT order is final and there is no further appeal அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. I am sorry, here அவங்க கேட்டிருக்கிறது பார்த்தீங்கன்னா incorrect option, correct option வந்து கேட்கல. ஸோ அவங்க கேட்டிருக்கிறது பார்த்தோம்னா இன்கரெக்ட் ஆப்ஷன்னால தேர்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து NCLT ஆர்டர் இஸ் ஃபைனல் அண்ட் தேர் இஸ் நோ ஃபர்தர் அப்பீல் அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. பட் திஸ் ஸ்டேட்மெண்ட் இஸ் ராங் பிகாஸ் NCLTயோட ஆர்டர் வந்து ஃபைனல் கிடையாது. வி கேன் அப்பீல் டு தி சுப்ரீம் கோர்ட். ஃபர்தராக NCLT ஆர்டர் கொடுத்ததுக்கப்புறம் இன்கேஸ் ஆஃப் நம்ம அந்த ஆர்டரில் சாட்டிஸ்ஃபைடாக இல்லை அப்படின்னா நம்ம ஃபர்தராக சுப்ரீம் கோர்ட்டில் போய் என்ன பண்ணலாம், அப்பீல் பண்ணலாம் அப்படின்னு வந்து ஒரு ப்ரொவிஷன் இருக்குது. ஸோ தி ஸ்டேட்மெண்ட் இஸ் ராங். ஸோ இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் கேட்டிருக்கனால தி ஆப்ஷன் இஸ் 1 and 3. 1 and 3 தான் வந்து இட்ஸ் அ ராங் ஆப்ஷன். ஸோ நம்மளுக்கு 2 கரெக்ட்னாவே வி கேன் எலிமினேட் A, B and C, D. ஸோ தி ஆப்வியஸாக ஆப்ஷன் வந்து C வந்து வந்துடும். ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் டுடேஸ் கரண்ட் அஃபேர்ஸ். தேங்க்யூ.